உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவாய்? கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நல்லா ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் மற்றவர்களிடத்திலே கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் என்று சொல்லுகிறார். உன்னையோ அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஆள மாட்டார்கள். இப்பொழுது நம்ம கடன் வாங்கிட்டோம்னா யார் நம்மளை ஆளுவா? கடன் கொடுத்தவன் தான் நம்மை ஆளுவான். வேதம் சொல்லுகிறத பாருங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் போய் சொல்லாது. பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல எப்பவுமே இருக்கிறது பாருங்க. ஆனால் அதை மறந்துதான் நம்ம என்ன பண்றோமா? மனுஷர்களை நம்பி சூழ்நிலைக்கு ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணுவோம்? இந்த சூழ்நிலைகளிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றோம்? அந்த இடத்துல நாம் செய்கிற காரியங்கள் தான் என்னன்னா கடனாய் முடிகிறது. யாரிடத்திலேயாவது வாங்கி நாம் கொடுத்து விட்டா இப்போதைக்கு இந்த பிரச்சனை மாறிவிடும் என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்னா, கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையிலே விசுவாசமாய் இருக்கும் பொழுது நாம் யாரிடத்திலும் கடன் வாங்க போவதே இல்லைங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. இது எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, உபாகம் 28:1 சொல்லும்பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மை மேன்மையாக தான் வைப்பார். அப்படிதான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க, சகல ஜாதிகளிலும் உன்னை என்ன பண்ணுவேன்? மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் என்ன பண்ணுவேன்? மழை பெய்ய பண்ணுவேன். நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நம்ம எதை செய்கிறோம், என்ன வேலை செய்கிறோம் என்பது அல்ல, அந்த வேலைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. பாருங்க, இந்த வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 2005க்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் இப்படிதான். பிரசங்கம் பண்ணும்பொழுது எனக்குள்ளார் ஒரு உந்துதல் இருக்கும். அநேக ஊழியக்காரர்கள் வந்து சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு கடனும் இல்லைன்னுவாங்க. அப்போ என் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், நானும் தேவனை ஆராதிக்கிறேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? சின்ன கடனாக தான் இருக்கும், ஆனால் அது பெரிய மலை போல இருக்கும். அப்போ எனக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் வந்துச்சு, ஆண்டவரே இவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை நானும் சொல்லணும். என் இருதயத்துக்குள்ள அது தோண்டிகிட்டே இருந்துச்சு. இவங்கெல்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நான் கடன் இல்லாமல் வாழுகிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்குள்ளே பேசிப்பேன், இவரை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, ஏன் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்? என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசம் எனக்குள்ளா இருந்தபடினால் கர்த்தர் எல்லா கடன்களை மாற்றி போட்டார். அல்லேலூயா. தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவர். நான் அதை ஒரு சாட்சியா சொல்லுகிறேன். 2005 நினைக்கிறேன், 2006 நினைக்கிறேன். அப்போதான் அந்த ஃபோனில் வந்து கேட்பாங்க, லோன் வாங்கிக்கிறீங்களா, பர்சனல் லோன் வாங்கிக்கிறீங்களா பிள்ளைங்களுக்கு. அப்போதான் ஆரம்பித்த சமயம் அது. நமக்கு தான் யாராக கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நேரத்தில் வாங்கிட்டோம். தெரியாமல் செஞ்ச தப்பு பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 டியூ எனக்கு கட்ட முடியல. அப்போ ஆள் வீட்டுக்கு தேடி வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா என் லைஃப்பில் அந்த மாதிரி நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு வாலிப பிள்ளை தான் வந்தான். அப்போ வரும்போது இந்த மாதிரி 2 மாதம் டியூ மேடம்னா, என்ன பண்ணுறது தம்பின்னு கேட்டேன். அவன் எப்படி பார்த்தான், எப்போ தருவீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், என் தேவன் எனக்கு எப்போ தராரோ அப்போ நான் தருவேன்னு. அவன் என்னை இப்படி பார்த்துட்டு போயிட்டான். அவன் என்ன நினச்சானோ தெரியல. அப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் என் வார்த்தையை கனப்படுத்தினார். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் போய் அவன் தம்பியை அனுப்பிட்டு நான் சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ரொம்ப அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த நேரத்தில்
பாஸ்டரும் வெளியூருக்கு எங்கேயோ போயிருந்தாங்க. இப்போ நான் மட்டும் அந்த இடத்துல தனியாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே என்று ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய பெரிதான கிருபைனாலே பாருங்க, அந்த நேரத்தில் எப்படி பணம் வந்ததுன்னு தெரியல. எப்போவுமே நமக்கு நன்மை வந்தால் மறந்துடுவோம்ல, எப்படி பணம் வந்துச்சுன்னு தெரியல. உடனே ஒரு வித்தின் 1 மணி நேரத்தில் அந்த பையனுக்கு நான் ஒரு ஃபோன் அடித்து, தம்பி பணம் வந்துருச்சு, நீ வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லும் போது அந்த பையன் திரும்ப வந்தான். அவன் என்னை பார்த்து அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், எனக்கு உங்களை பார்க்கும்போது அப்போ கோவம் வந்துச்சு, உங்கள் கடவுள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என் தேவன் கொடுத்தா நான் தருவேன்னு சொன்னீங்க, நான் கோபத்தோடு தான் போனேன், இந்த அம்மா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அவன் சொன்னான், மேடம் இவ்வளோ பணம் இருக்குது, நான் உங்களுக்காக நான் எதையாவது செய்ய விருப்பப்படுறேன்னு சொன்னான். என்ன தம்பி செய்ய போகிறேன்னா, கிட்டத்தட்ட நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் செய்த அற்புதம், 35,000 கடன் இருந்து அவன் சொன்னான், உங்களுக்கு நான் 8,000 இதை முடித்து தருகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட சொன்னா, இல்லை 8,000 முடியாது, 6,000க்குள்ள முடிச்சு கூட சொன்னேன். ஆனால் கர்த்தர் பெரிதான கிருபையினால் அதை 6,000 முடிய செய்தார். அல்லேலூயா. இது யாரால முடிந்தது என்று சொன்னால் கர்த்தராலே முடிந்தது. அவருக்கு தான் மகிமை. 35,000 கடனை 6,000க்கு முடிக்க யாரால முடியும் என்று சொன்னால் கர்த்தர் ஒருவரே செய்ய வல்லவர். அல்லேலூயா. இது உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நம்மளிலே கிரியை செய்கிற தேவன் அவர். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நாம் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது பாருங்க, அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஒருவேளை கடன்களை நம்ம வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த கடன்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரயாசப்படணும். ஆண்டவரே இந்த கடனிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி நீங்க பிரயாசப்படும்போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார்.